கை புண்ணா போச்சே. மார்னிங் மேடம். வணக்கம். வெல்கம் மேடம். Thank you. Thanks. மேடம், மிஸ்டர் சதாசிவம். வணக்கம்மா. The good old corrupted man of this collectorate. Am I correct? Mr. முத்துசாமி. நமஸ்காரம்மா. Absent முத்துசாமி. என் பீரியட்லாவது நீங்க பிரசன்ட் முத்துசாமிங்கிற பேர் வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். My colleagues, I know every one of you. நான் உங்களோட பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். ஜனங்களுக்கு இந்த கலெக்டர் ஆபீஸ் தீர்த்து வைக்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி இந்த கலெக்டர் ஆபீஸ்லயே தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளும் நிறைய இருக்கு. Let us hope we'll solve both the problems smoothly. நான் தான் இந்த வீட்டு ஆர்டர்லி. பேரு கினி. கனியா? கினி கிங்கினின்னு இருந்தது. கிங்க கட் பண்ணி கினின்னு வச்சுக்கிட்டேன். ஓஹோ. ஐயா சேலம் தானுங்களே? ஆமா. நான் கூட சேலம் தான், ஆனா சின்ன சேலம். ஐயா பேரு கணபதி. தோப்பனார் பேருங்க? வைத்தியநாதையே. நினைச்சேன் நம்மளவா கூடலாம் சேலம் செவ்வாப்பட்டி தான் குடியிருக்கா. என் தோப்பனார் வெள்ளக்காரன் காலத்திலே கலெக்டரேட்ல ஒர்க் பண்ணிருக்காருன்னா பாருங்களேன். கலெக்டர்மா பேரை கட்டவுன்னு என்னோட செவ்வாப்பேட்டையில ஹைஸ்கூல்ல ஒன்னா படிச்சு அருக்காணி தானோன்னு தோணுது. இப்போ அதே அக்ரஹாரத்து பொண்ணுதான்னு உறுதி ஆயிடுச்சு. அப்பா கினி, அருக்காணி என் சொந்த பொண்ணு இல்ல, வளர்ப்பு பொண்ணு, வேற வகுப்பு. அவ்வளவுதானுங்களே. அப்ப அந்த வகுப்புலயே சொந்தம் தேடிட்டா போச்சு. கோவிந்தா வணக்கங்க. கும்பிடுவார், அவசரப்படாது. இவன் தான் நம்ம வீட்டு சமயக்காரன். சப்பாத்தி சுட்டான்னா இன்னைக்கு பூரா மெண்டுகிட்டே இருக்கலாம், முழுங்கத்தான் முடியாது. போப்பா, வந்திருக்காரு, சப்பாத்தி சுட்டு போ போ போ. நான் தான் வேணா ஐயா. இவன் தான் நம்ம தோட்டக்காரன். பேரு நந்தவனம், பொண்டாட்டி பேரு பூங்காவனம், புள்ள பேரு பிருந்தாவனம். 10 நாளைக்கு முன்னால ஒரு குழந்தை பிறந்ததுங்க, அதுக்கு சோலைன்னு பேர் வச்சிருக்கான். பெரிய தென்றல் குடும்பம். மல்லிகைப்பூ கண்டுபிடிச்ச காலத்துல இருந்துங்க மம்பட்டி கைமாவே திரிகிறான். ஆனா நம்ம தோட்டத்துல ஒரு மல்லிகைப்பூ கிடையாதுங்க. அதே வேலையா திரிகிறான். ஐயா, இவன் நம்பாதீங்க, இவன் வச்சு வைக்கிறவன். வர்ற கலெக்டர் எஜமா கிட்ட இல்ல, இவன் சொந்தம்னு சொல்லிக்குவான். சுத்த அனாத பைய. ஏப்பா கினி, அப்படியா? அதாவது சார், நம்ம மேலதிகாரிக்கு டிபின்னு தெரிஞ்ச உடனே நம்ம இருமிடணும். அதான் நம்ம பாலிசி. அந்த கான்ட்ராக்டர் மனவளன் கிட்ட இனிமே எந்த கான்ட்ராக்டும் கொடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சதாசிவத் கிட்ட சொல்லுங்க. அப்புறம் அந்த பேப்பர் மில் விஷயமா சுப்பிரமணியத்தை டீல் பண்ண சொல்லுங்க. Ask DSP to contact me as soon as he comes from Delhi. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த மாத சங்க ப்ரோக்ராமை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு நாள் நான் ஊர்ல இருக்க மாட்டேன். See you day after tomorrow. Okay, madam. Father. வாமா, சார்ஜ் எடுத்துட்டியா? வேலையெல்லாம் எப்படி இருக்கு? No problem. Father, இப்போ நம்ம உடனே புறப்படணும். இந்த மண்ணில கொஞ்சம் காலார நடக்கணும் போல இருக்கு ஃபாதர். வீடு போட்டிருக்கேன் ஃபாதர். அவங்கள கொஞ்சம் விசாரிச்சு பாருங்களேன்.
ஏப்பா செல்லக்கான்னு ஒரு அம்மா இங்க இருந்தாங்களே, அவங்க இல்லையா இப்ப இங்க? மொட்டையம்மாஞ்சாரிங்களா? ஆமா. இல்லீங்களே. எங்க இருக்காங்க? எப்போது ஒரு வாய்க்கு வருங்க, அப்புறம் போயிருங்க. அப்படியா? இப்ப அவங்க எங்க இருக்காங்க தெரியுமா? கள்ளக்கா வெட்டுறதுல பாத்தனுங்க, அங்க வேணா இருப்பாங்க. நீ என் கூட வரையாப்பா? நான் உன்னை கார்லயே கூட்டிட்டு போய் கார்லயே திருப்பி கொண்டு வந்து விட்டுறேன். சரிங்க. வாமா. என்ற கைப்பையன் ராமன் கூட விசால தண்ணிக்கு தான் பிறந்தான். அன்னைக்குன்னு பார்த்து நல்ல மழை. சும்மா சொல்லக்கூடாது, அந்த மழை இருட்டுலயும் என்ற புருஷன் உசுர கையில பிடிச்சுக்கிட்டு ஓடிச்சு மறுத்து வச்சே கூட்டையார. டேய் டேய் போங்கடா கழுதுங்களா. அப்படி அரிசி வாங்கி கஞ்சி காய்ச்சிக்கிட்டு இருக்கேன், பானையை உடச்சு போடுவானுங்க போல இருக்கு. அத்தை, என்ன தெரியல? நான் தான் அத்தை, அர்க்காணி. அர்க்காணியா? என்ற மருமாப்பிள்ள அர்க்காணியா? எல்லாருமா என்னை தவிக்க விட்டு போயிட்டீங்களே. இல்ல அத்தை, உங்களை என்னோட கூட்டிட்டு போதான் வந்தேன். எங்க அத்தை உங்க மகன்? அவன் ஜெயில அடப்பட்டு கிடக்குறானம்மா. ஜெயில்? ஓ முருகா, முருகன் துணை, அருக்காணிக்கு ராமன் எழுதியது. அப்புறம் வேம்பல படிக்கிறதுக்கு பரதேசம் போனவா, இந்த மாமங்கானுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வாட்டி வந்து பாத்தியா? அட நீதான் அப்படின்னா இந்த அம்மா கரையாச்சும் வந்திருக்கலாம். அப்படி நான் என்ன பண்ணாத கொடுமை பண்ணிட்டேன். இப்படி அறவே மறந்துட்டது உங்களுக்கு நியாயமா? நியாயமா? அப்புறமா பிள்ள அம்பிடுதான் அம்பிட்டுத்தான். இப்படிக்கு ராமன் விலாசம் மாப்பிள. அட என்ன மாப்பிள விலாசம் தெரியாமல் எழுதிட்டு? மிஸ்டர் ஜெகநாதன் கிட்ட சொல்லி இவர் எந்த ஜெயில இருக்காரு, என்ன ஏதுங்கிற டீடைல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்க சொல்லு. நான் கலெக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் போயிட்டு வந்தோடனே எனக்கு அது தேவை. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் மேடம். அப்பா, பொண்டாட்டி பிள்ளைங்க நினைப்பு கொஞ்சமாவது இருந்திருந்தா அந்த கான்ட்ராக்ட் ஆளை கொண்டுட்டு இங்க வந்து இருப்பாவளா? நீங்களே சொல்லுங்க தம்பி. அண்ணன் மட்டும் நீங்க சந்தோஷமா இருக்குது. எப்பவுமே உங்க நினைப்புதான். தினந்தோறும் அந்த மனவாள ஆளுங்களோட ஒரே ரவலை. எத்தனை நாளைக்கு தான் ஒண்டியா இருந்து சமாளிக்கிறது? மிட்டாய் நீ ஏன் சாப்பிடுதாய்? உன்ன மாதிரி குழந்தைகளை கம்புக்கு இந்த இடத்து பார்க்கும்போதுதான் ஜெயிலோட கொடுமையே புரியுது. ஹலோ ரேகா கியோ. ஹலோ ரேகா, how are you? உன் பிறந்த நாளைக்கு என்னால வர முடியல. ஐ ஆம் வெரி சாரி. திடீர்னு உன் சித்திகளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போச்சு, அதனால தான் என்னால வர முடியல. மேனேஜர் கிட்ட சொல்லி உன் பேருக்கு 50,000 ரூபாய் டிரான்ஸ்பர் பண்ண சொல்லியிருக்கேன். என்ஜாய் யுவர் செல்ஃப். இப்போ ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், அப்புறமா பேசிக்கலாம். Bastard. Thank you. Rekha, who is the gentleman? He is not a gentleman. He is less than a man. Unfortunately, my father. அர்க்காணி,
ரேகா, what a pleasant surprise. ஆளே மாறி போயிட்டியேடி. நீ கொடுத்தா காலேஜ்ல பார்த்த மாதிரியா இருக்க? ஏண்டி கழுத, நீதான் கலெக்டரா? கவர்மெண்ட் லெவல்ல அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. Anyhow, my hearty congratulations. Thank you. உள்ள போய் பேசலாம். அர்க்கணி, இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். சரி. Can you spare some privacy for this old college miss? Sure. Thank you. என்னடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாதியிலே அனுப்பிச்சிட்ட? உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுங்க மூஞ்சி பார்த்தாலே தெரியல, இன்ட்ரோடியூஸ் வர பண்ணணுமா? கலெக்டர் ஆனதுக்கு அப்புறமும் அதே ரிசல்ட் இப்ப தாண்டி இருக்க. ஆமா, நீ படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணது இப்படி கண்டபடி கூத்தடிக்கதானா? சீ. உங்க அப்பா இப்படி இதுக்கெல்லாம் சம்மதிக்கிறாரு? அவர் அலோ பண்ணித்தான் ஆகணும். இல்லைன்னா அவர் கூத்தடிக்கிறதுக்கு நான் எழுந்து ஆயிடுவேனே. அசடு மாதிரி பேசாத. இந்த மாதிரி லைஃப் எல்லாம் நம்ம ஊருக்கு சரிப்பட்டு வராது. நோ, என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட தியரியே வேற. பொண்ணுக்கு துரோகம் செய்யறது ஆம்பளையே கிடையாது. ஒவ்வொரு ஆம்பளைக்கும் தேவை ஒரு கூட்டாளி இல்ல, ஒரு உடம்பு, ஒரு இம்பார்ட்டன்ட் இதயம். அதை தவிர இந்த ஆம்பளைங்க அழைக்கிறதெல்லாம் போய். ஆமா, இப்ப நீ பழகிட்டு இருக்கியே, இந்த ஆம்பளைங்க ஃப்ரெண்டா இருக்கிற வரைக்கும் எவனுமே ஓகே. ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டா போதும், தலைக்கு மேல ஏறி உட்காந்துருவானுங்க. ஆமா, உனக்கு எப்படி இந்த சோகால் கல்யாணம்? என் கல்யாணம் எப்போ நடந்து முடிஞ்சு போச்சு. என்னடி, எனக்கு இன்விடேஷன் கூட அனுப்பல? மனசுலயே நடந்து முடிஞ்ச கல்யாணத்துக்கு யாருக்கு பத்திரிக்கை அனுப்ப முடியும்? ஓ, லவ் மேரேஜா? It's more than love, more than a marriage. 12 வருஷத்துக்கு முன்னாலேயே நடந்து முடிஞ்சு போச்சு. யூ மீன் மிஸ்டர் ராமன்? அவரா ஹஸ்பண்ட்? அவரை கண்டுபிடிச்சிட்டியா நீ? காலேஜ்ல இருந்து போட்ட லெட்டருக்கெல்லாம் பதிலே கிடைக்கலன்னு சொல்லுவியே. இப்ப பதில் கிடைச்சிருக்கு. எங்கடி இருக்காரு உன்னோட உட்பி? ஜெயில்ல. ஜெயிலையா? அந்த கைதியை நீ கல்யாணம் பண்ணிக்க போற? இப்பதாண்டி நான் கலெக்டர். அன்னைக்கு 4 வயசு இருக்கும் போதே பெத்தவங்களை பறி கொடுத்துட்டு அத்தை வீட்டுக்கு அடைக்கல போயிருந்தேன். படிப்புக்காக இல்லாம ஒருவேளை சாப்பாட்டுக்காக நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். தமிழகத்தோட பொற்காலம் அது. அந்த நாள்ல பசி பட்னினா என்னன்னே தெரியாது ஜனங்களுக்கு. அப்படியாப்பட்ட காலம் அது. அடுத்த படத்தை பாப்பமா. தேம்புல, சோத்து மணி எப்ப அடிக்கும்? பாசி உசுறு போகுதுல்ல, அது இந்த வாத்தியாருக்கு தெரிஞ்சா தானே. எப்பவோ சனங்க பாசி இல்லாம இருந்தாங்களாம். கழுதிங்களா, ஒழுங்கா வேலையை பாருங்க. விளையாடி கட்டிட்டு இருந்தீங்கன்னா ராத்திரி கஞ்சி கிடையாது. ஆமா, பாருதா, மாமா என்ன கிள்ளி வைக்குதுல்ல. ஆமா, சும்மா இருக்க மாட்டேன். அர்க்கணி மட்டும் பள்ளிக்கூட போதில்ல, என்னையும் அனுப்பிட்டானே. ஆமா, இனி போய் படிச்சுதான் பெரிய கலெக்டரா வர போறான். உன் சோட்டு பசங்க எல்லாம் சம்பாதிச்சுட்டு வரதாண்டா நியாயம். சரி சரி, வேலையை பாருங்க, நான் போய் சாணி அள்ளிட்டு வரேன். இந்தா தட்டு. அர்க்காணி, ஏமா மத்தியானம் பள்ளிக்கூடம் வரல? அவ சாணி தட்டணுமுங்க. நீ யாரப்பா? இவ அத்தம்மானுங்க. அப்படியா? இவ அப்பா அம்மா எங்க? செத்துட்டாங்க. இப்படி நல்லா படிக்கிற குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வராம இருந்தா அவ படிப்பு என்ன பாருது? படிப்பை பாத்துக்கிட்டு இருந்தா பௌத்துக்கு என்னங்க பண்றது? ஒரு நேரம் சோறு தான் பள்ளிக்கூடத்துல போடுறாங்க. அதனாலதான் அவன் ஒரு நேரம் வரா. இன்னொரு வேளை சாப்பாடு போட்டா மத்தியானமும் பள்ளிக்கூடம் வருவல? அதோட எங்களுக்கு வேற என்னங்க வேணும்? நான் சாப்பாடு போடுறேன். ஏமா அர்க்காணி, அப்ப வருவியா? மாமனுக்கு சோறு? அவனுக்கு தான். முதல்ல எங்களை இப்படி நடு வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போடுறது நீங்க தான் வந்துறையா. சாப்பிடப்பா. நல்லா சாப்பிடு புள்ள. அர்க்காணி ஒழுங்கா பள்ளிக்கூடம் வந்தா தினம் இதே மாதிரி சாப்பாடு கிடைக்கும். அர்க்காணி படிப்புக்கு நான் ஜவாபு தெரிய வந்துறையா. சாப்பாடு நல்லா இருக்கா? காரம் தான் பத்தல. அப்படியா? ஏ கணேசா,
பெரிய பச்சை ரெண்டு கொண்டு வந்து இவன் ஆளுக்கு ஒண்ணு போடும். This is Neeraj. This is his nose.